ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்திருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட 1 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதையும் நல்லா கலரி விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம பிசிமில்லாபாத் தான் செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக காலையில் டிஃபனுக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு சேர்த்திக்கலாம். வெடிக்குது. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். ஜீரகம் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். 10 மிளகு போல் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ இந்த சாம்பார் சாதம் பிஸ்மில்லாபாத்துக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். அதுக்காக இது ஒரு கலரி விட்டுறலாம். 2 பச்சை மிளகாவும் 3 வரமிளகாவும் எடுத்துருக்கேன், சேர்த்திக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா கலரி விட்டுருவோம். வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விடுவோம். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இந்த சாதத்துக்கு நல்லாவே ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும், ருசியாக இருக்கும். அதுக்காக பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா அப்படி கலரி விடுவோம். நம்ம போட்ட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் இப்படி கொஞ்சம் எண்ணெயில் வதங்கும் போது நல்லாவே ருசி சூப்பராக இருக்கும். அதுக்காக தாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் ரைஸ் சேர்த்திக்கலாம். அரிசி பருப்புலாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம். இப்போது நாம் பிஸ்மில்லாபாத்துக்கு ரெடி பண்ணி வச்ச மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1 pot ரெசிபி அப்படிங்கிறதுனால அதில் போட்டு ஒரு வணக்கி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு ஒரு வதக்கிட்டு இந்த அரிசி கழுவுற நேரம் தான். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்ந்து 2 டம்ளர் நமக்கு கணக்குங்க. 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோங்களா, இதில் நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நமக்கு இந்த சாம்பார் சாதம் கொழன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக கிடைக்கும். அப்படியே வாயில் வச்சா கரையிற மாதிரி சூப்பராக இந்த சாம்பார் சாதம் இருக்கும். ரெடி ஆகட்டும். இப்போ 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ நாம் விசில் அடங்கணுன்னா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கலரி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே கொழன்னு சூப்பராக கிடச்சிருக்கு. அதுக்காக தான் 1 டம்ளர் தண்ணி எச்சா ஊற்றுறது. இப்போ பரிமாறி காட்டுறோம் பாருங்கள். சுட சுட சாதம் பரிமாறி அது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும். நெய் பிடிச்சவங்க மேலே நெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே நெய் ஊற்றுனீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆயிரும். இவ்வளோ கொதிக்க தான் இந்த பிஸ்மில்லாபாத் சாப்பிட்ணும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.